அனைவருக்கும் வணக்கம். சாய்ஸ் அகாடமியிலேருந்து சண்முகப்பிரியா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 9th ஸ்டாண்டர்டில் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் இந்த லெசன் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசனில் இப்போ இம்பார்ட்டண்டான கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நான் 1 by 1 சொல்கிறேன். அப்படியே நீங்கள் கூர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. ஏன்னா இது நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டாபிக். ஓகேங்களா? இது எதில் கவர் ஆகிருக்கு? 9th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த லெசனோட கருப்பொருள் என்ன, அதாவது இந்த லெசன் எதை பற்றி சொல்ல வராங்க, இதில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம், எதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இப்போ டைரெக்டாக கண்டென்ட் கொள்ள போயிடலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொடக்க கால தமிழ் சமூகம் குறித்து அறிந்து கொள்வதற்கான, அதாவது தமிழ் சமுதாயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எதெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, தமிழ் இலக்கியம் யூஸ்ஃபுல்லாக இருக்கான். அதே மாதிரி தொல்லியல் சான்றுகள், கல்வெட்டுக்கள், தமிழ் அல்லாத பிற மொழி ஆவணங்கள், இதெல்லாம் ஒரு எவிடன்ஸாக இருக்குது. அந்த எவிடன்ஸோட சிறப்புகள் பற்றிலாம் நம்ம இதில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திணை சார்ந்த சமூக வாழ்க்கை முறைகள் குறித்தும் அறிந்து கொள்ளுதல். அதாவது குறிஞ்சி திணை, முல்லை திணை, மருது திணை, இந்த மாதிரி திணையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த திணை சார்ந்த வாழ்க்கை முறைகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் போக சங்ககால இலக்கியங்கள், அரசியல், சமூகம், பொருளாதாரம், இதெல்லாம் எப்படி நகரமயமாச்சு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சங்ககால இலக்கியத்தில் நகரமயமாக்கம் அப்படின்ட்டு இப்போ மதுரை நகர், அது பூம்புகார் இருக்குது. அதுக்கப்புறம் மதுரையில் தான் இருக்கும் இல்லைங்களா, அந்த நாலங்காடி, அல்லங்காடி, அந்த மாதிரி அங்காடிகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி அதனோட சிறப்புகள் பற்றிலாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. இப்போது இது அறிமுகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிமு 3ஆம் நூற்றாண்டின் முன்பிலிருந்தே தமிழ் பண்பாடு தோன்றிவிட்டது. அப்போ நீங்கள் இதை என்னது தமிழ் பண்பாடுன்னு போட்டு கீ பாயிண்ட் எப்படி நோட் பண்ணோம், இது உங்களுக்கு அப்படியே நோட்ஸ் மாதிரி தான்ப்பா நான் சொல்ல போகிறேன். இது எப்படின்னா, கிமு 3ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு என்ன பண்ணணும், தமிழ் பண்பாடு தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருணும். தமிழகத்து வணிகர்களும் கடலோடிகளும் கடல் கடந்த நாடுகளுடன் வணிக தொடர்புகளையும் பண்பாட்டு தொடர்புகளையும் கொண்டிருந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கவங்க கடலோடிகளாக இருந்து அவங்க கடல் கடந்த நாடு பிற நாட்டுகளுக்கு கூட வணிக தொடர்புலாம் வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் நமக்கு தேவையில்ல, நமக்கு தேவை இந்த ஒரு பாயிண்ட்டு. ஓகேங்களா? அதன் பிறகு இங்கே பார்க்கலாம். வெளிநாட்டு வணிகர் கடல் வழியே தமிழகத்திற்கு வந்து போயினர். இது நமக்கு தெரிஞ்சது தான். வெளிநாட்டினருடன் ஏற்பட்ட பண்பாட்டு தொடர்புகளும் வணிக நடவடிக்கைகளும் தமிழகத்தின் உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியும் வாழ்க்கை முறைகளும் இணைந்து தமிழ்நாட்டில் முதல் நகரமயமாதல் உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. மற்ற நாடுகளும் நம்ம தமிழ்நாட்டு வணிக தொடர்புகளும் ஏற்பட்டு இங்கே ஒரு நகரமயமாதல் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இந்த பாயிண்ட்டும் நமக்கு தேவையில்லை, நமக்கு எக்ஸாம் பாயிண்டில் இது ஒரு பாயிண்ட், கீ பாயிண்ட்டு தேவை. அதன் பிறகு தலைநகரங்களும் துறைமுகப்பட்டினங்களும் தோன்றுச்சு. நாணயங்களும் பணமும் புழக்கத்திற்கு வந்தன. தமிழ் பிராமி என்ற வடிவத்தில் தமிழ் மொழி முதலில் எழுதப்பட்டது. அப்போ நமக்கு இந்த கீ பாயிண்ட் தேவை. அப்போ தமிழ் பிராமி, தமிழ் எந்த எழுத்தில், பிராமி வரி வடிவத்தில் தான் தமிழ் மொழி முதல்ல எழுதப்பட்டுச்சின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த பேராகிராஃபில் இந்த ஒரு பாயிண்ட்டு நமக்கு தேவை. ஓகேங்களா? அடுத்து ஆவணங்கள் உருவாக்கப்பட்டன, செம்மொழி தமிழ் செய்யுள்கள் இயற்றப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நகரமயமாதல் எப்படி இருந்ததுன்னா, இங்கேருந்து கடல் கடந்து வெளிநாட்டுக்கு போய் வணிகம் செஞ்சாங்க. அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே வணிகம் செய்யும் போது பணப்புழக்கம் ஏற்பட்டு பண்பாட்டு மாற்றங்களும் கலப்பினமானதுனால அதில் ஒரு நகரமயமாதல் உருவானுச்சின்னு சொல்கிறாங்க. தமிழ் எழுத்து எழுதுறதுக்கு, அந்த ஆவணங்கள்லாம் செய்கிறதுக்கு தமிழ் பிராமிங்கிற வரி வடிவத்தில் தான் முதல்ல தமிழ் மொழி எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப கீ பாயிண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு, 2 பாயிண்ட் ஆச்சுங்களா? அடுத்தது இந்த ஒன்றும் இல்லைங்க, அந்த லெசன் டாபிக் போட்டு தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் அப்படின்ட்டு டாபிக் 9th போட்டு அறிமுகத்தில் பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கோம். சரிங்களா? அடுத்த சப்ஹெட்டிங் தொடக்க கால தமிழ் சமூகம் குறித்து அறிந்து கொள்வதற்கான சான்றுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. நமக்கு எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கிறதுனால நம்மளால் கதை மாதிரிலாம் கொண்டு போக முடியாது. அங்கங்கே இருக்கிற விளக்கங்களை சொல்லிவிட்டு கீ பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு நேரம் குறைவாக இருக்குது இல்லைங்களா, அதனால தான். ஓகே.
அடுத்தது இப்போ தொடக்க கால தமிழ் சமூகம் குறித்து அறிந்து கொள்வதற்கான சான்றுகள். இந்த தமிழ் சமூகம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான எவிடன்ஸ் என்னப்பா? எவிடன்ஸ் சொல்லு. இதுதான் தமிழ் சமூகம், நான் எதை வச்சு தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வியல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நோட் பண்ணி தான் ஆகணும், சரிங்களா? செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள்னு போட்டு இது வந்து ஒரு பாயிண்ட்டு. கல்வெட்டுக்கள், அதுக்கப்புறம் தொல்லியல் அகழ்வாய்வு சான்றுகள் மற்றும் பண்பாட்டு பொருட்கள், தமிழ் அல்லாத அயல்நாட்டினரின் இலக்கிய குறிப்புகள், இதெல்லாம் வந்து 4 பாயிண்ட்டும் வந்து அப்படியே வந்து இது எப்படி பாயிண்ட்டாக அப்படி கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் இப்படி போட்டு இப்படி பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த ஹெட்டிங் போட்டு. ஓகே, இப்படி தான் கீ பாயிண்ட் வந்து எடுக்கணும். ஒன்றும் இல்லைங்க, இந்த 90s கிட்டு அந்த மாதிரிலாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, பிட் அடிச்சிருப்பாங்கல்ல, ஒரு குட்டி பேப்பர் தான் இருக்கும். அந்த பேப்பரில் வந்துட்டு அப்படி அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து எழுதியிருப்பாங்க. அதை வச்சு அப்படியே கதை அடிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே சேம் கான்செப்ட் தான் இதில் வந்து ஹின்ஸ் எடுக்கிறதும், சரிங்களா? பெரிய இதெல்லாம் இல்லை. இவ்வளோ பெரிய லெசனை நம்ம ஒரு 4 பக்கத்தில் வந்து சுருக்கி எழுதணும்னா நமக்கு இந்த ஹெட்டிங் போட்டுக்கணும், இதில் இருக்கிறத பார்த்துக்கணும். இந்த ஹெட்டிங் பார்த்தாலே, இலக்கியங்கள்னு பார்த்தாலே நமக்கு என்னென்ன இலக்கியங்கள்னு சொல்லிட்டு நமக்கு ஞாபகத்தில் வந்துடணும், சரிங்களா? கல்வெட்டுகள்ங்கிற எழுத்தை பார்த்தாலே கல்வெட்டில் என்னென்ன கல்வெட்டுலாம் இருந்துச்சு, இது இந்த லெசனை எடுத்து வச்சுட்டு இந்த ஹின்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து அப்படியே 1 by 1 ஹின்ஸ் எடுத்துக்கிறீங்க. அந்த ஹின்ஸை பார்த்துட்டு இந்த லெசன் வந்து ரிவிஷன் பண்ணுறீங்க. இதுக்கு பேர் தான் நோட்ஸு, ஓகேங்களா? இப்படி தான் நோட்ஸ் எடுத்தால் தான் உங்களால் சீக்கிரமாக ரிவிஷன் பண்ண முடியும். அப்படியே பேராவாக எழுதுறது வந்து நோட்ஸ் கிடையாது. ஓகே, தொன்மை கால தமிழர்களின் வரலாற்றை அறிவியல் பூர்வமாக மீட்டுருவாக்கம் செய்வதற்கு பல வகையான சான்றுகள் வந்து உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள், கல்வெட்டுக்கள், தொல்லியல் அகழ்வாய்வு சான்றுகள் மற்றும் பண்பாட்டு பொருட்கள், தமிழ் அல்லாத அயல்நாட்டினரின் இலக்கிய குறிப்புகள் அப்படிங்கிறாங்க. ஓகே, அடுத்தது என்ன? அடுத்தது ஓகே, இந்த 4 இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள் ஒரு சான்றாக வந்து எடுத்திருக்காங்கல்ல தொடக்க கால தமிழ் சமூகம் குறித்து. அதாவது இதுதான் தமிழ் சமூகம், இதுதான் ஆரம்பத்தில் இருந்த தமிழ் சமூகம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே பாருப்பா பாட்டெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, அது என்னென்ன பாட்டுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. தொல்காப்பியம், 17 மேல்கணக்கு நூல்கள், ஓகேங்களா? 17 கீழ்கணக்கு நூல்கள். ஓகே, இதில் ஒரு 18 நூல் இருக்கும், இதில் ஒரு 18 நூல் இருக்கும். 17 மேல்கணக்குனா என்னது? இதில் ஒரு 18 நூல்கள் இருக்கும், 17 கீழ்கணக்கில் ஒரு 18 நூல் இருக்கும். ஐம்பெருங்காப்பியங்கள் இவெல்லாம் வந்து சங்க இலக்கியத்தில் தோன்றிய செவ்வியல் இலக்கியங்கள் ஆகும். அப்போ செவ்வியல் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஹெட்டிங் போட்டு 1 by 1 என்ன எழுதிக்கணும்? தொல்காப்பியம், 17 மேல்கணக்கு, 17 கீழ்கணக்கு நூல்கள், அப்புறம் ஐம்பெருங்காப்பியங்கள், அவ்வளோதான். அதோட இந்த பாயிண்ட்டு நமக்கு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் என்னது? சங்ககால மக்களின் வாழ்க்கை முறையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த 4 பாயிண்ட்டு போட்டு என்ன சொல்லணும்? சங்ககால மக்களின் வாழ்க்கை முறை, அவ்வளோதான். இதோட இந்த பேராகிராஃப் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து தொல்காப்பியம், 17 மேல்கணக்கு கீழ்கணக்குலாம் சொன்னோமா, அதில் தொல்காப்பியத்தில் வந்துட்டு ஹெட்டிங் போட்டு என்ன எழுதணும்? தொல்காப்பியம்னு ஒரு ஆரோ மார்க் போட்டு இதை வந்து தொல்காப்பியத்தை இயற்றினது யார்? தொல்காப்பியர் அப்படிங்கிறவர் தான் வந்து தொல்காப்பியத்தை இயற்றியிருக்காரு. இது வந்து பழமையான இலக்கண நூல், அது நமக்கு தெரிஞ்சது. இந்நூலின் முதல் 2 பகுதிகள் தமிழ் மொழியின் இலக்கணத்தை வரையறுக்கின்றன. 3வது பகுதி மக்களின் வாழ்க்கையான இலக்கணத்தை, அதாவது சமூக வாழ்க்கையின் இலக்கணத்தை வரையறுக்கிறது. 10 பாட்டும் 8 தொகையும் 17 மேல்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுகிறது. தமிழில் தோன்றிய இலக்கியங்களில் காலத்தால் முற்பட்ட இலக்கியங்கள், 17 கீழ்கணக்கு நூல்கள் வந்து காலத்தால் பிந்தையவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கீ பாயிண்ட்ல நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டானது என்னது? தொல்காப்பியத்தோட ஆசிரியர் தொல்காப்பியர், அது நமக்கு தெரியும். இதில் பாருங்க, முதல் 2 பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரோ மார்க் போட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? தமிழ் மொழியின் இலக்கணம் அப்படின்னு சொல்லி போடணும். 3வது பகுதின்னு சொல்லிட்டு ஒரு ஆரோ மார்க் இப்படி போட்டு என்ன சொல்லணும்? மக்களின் சமூக வாழ்க்கைக்கான இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருணும். ஓகேங்களா? இதோட தொல்காப்பியம் முடிஞ்சா? தொல்காப்பியத்தை எத்தனை 3 பகுதியாக பிரிச்சிருக்காங்களா? ஓகே, 3 பகுதி என்னன்னு பார்த்துட்டோமா? அடுத்தது 10 பாட்டு 8 தொகை இங்கே இருக்கா? அப்போ 10 பாட்டு 8 தொகை என்னது? 17 மேல்கணக்கு நூல்களா?
பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்னது பெரும்பாலும் வந்து அது அறநூல்கள் நீதி நூல்களாக தான் வந்து இருக்கும். சரிங்களா? அப்போ காலத்தால் முந்தியது எது? 17 மேல்கணக்கு நூல்கள். காலத்தால் பிந்தியது 17 கீழ்கணக்கு நூல்கள். 17 கீழ்கணக்கு நூல்களும் மேல்கணக்கு நூல்களும் ஒன்றும் இல்லைங்கப்பா. வெவ்வேறு புலவர்கள் வந்து அந்த சங்க காலத்தில் இயற்றினதுக்கு அதுக்கப்புறம் சங்க காலத்துக்கு பின்னாடி இயற்றினது. இதுதான் வந்து மேல்கணக்கு கீழ்கணக்கு. ஓகேங்களா? மேல்கணக்குனா முன்னாடி, கீழ்கணக்குனா பின்னாடி. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 8 தொகை 10 பாட்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இது வந்து 17 மேல்கணக்குன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ 8 தொகை நூல்கள்லாம் ஒரு 8 நூல் இருக்கும், 10 பாட்டு நூல்கள்லாம் ஒரு 10 நூல் இருக்கும். அப்போ அந்த 8 தொகையில் 8 நூல் என்னது? நற்றிணை, பரிபாடல், ஐங்குறுநூறு, அகநானூறு, குறுந்தொகை, பதிற்றுப்பத்து, கலித்தொகை, புறநானூறு. இது வந்து என்னது? 8 தொகை நூல். இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? வயலில் வந்து ஒருத்தவங்க வந்து நண்டு பிடிக்க போகிறாங்க. அந்த நண்டு என்ன பண்ணுச்சு? 10 அடிக்கு பறந்து போய் இதில் என்ன சொல்லலாம்? ஐங்குறுநூறுக்கு கூராக இருக்கிற, அதாவது குறுமையாக இருக்கிற அந்த பொந்துக்குள்ளே வந்துட்டு ஓடிடுச்சு அப்படியாவது. அதாவது அகநானூறு புறநானூறா? இதை வந்துட்டு எப்படி சொல்லலாம்? அகம் புறம்னு பார்க்காம ஓடி ஒளிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே. என்னன்னா நண்டு என்ன பண்ணுது? குதிச்சு 10 அடி பறந்து எப்போ இவனுக்கிட்ட மாட்டினா நம்ம காலி ஆயிடுவோம். ஓகேங்களா? நம்மள இன்னைக்கு ஜூஸ் போட்டுருவாங்க. ஐஸ் மாதிரி வந்து ஐஸில் வச்சு என்ன பண்ணுவாங்க? ஜூஸ் போட்டுருவாங்க. நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகம்பூரம் பார்க்காத, அதாவது முன்ன பின்ன பார்க்காத வந்துட்டு மனசுக்குள்ள எல்லாம் என்ன இருந்துச்சு? ஓடணுங்கிறது தான் வந்து அதுக்கு வந்து எண்ணமாக இருந்துச்சுவான். ஓகேங்களா? இப்போ நண்டுங்கிறது என்னது? நற்றிணை. ஓகேங்களா? குதிச்சு ஓடுனுச்சின்னு சொன்னா அது வந்து குறுந்தொகை. வந்து எது? 10 அடிக்கு பறந்து போச்சா? அப்போ 10 அடிக்கு என்னது? பதிற்றுப்பத்து. பறந்து போணுச்சு என்னது? பரிபாடல். ஓகேங்களா? இவங்கக்கிட்ட மாட்டினா நம்மள ஜூஸ் போட்டுருவாங்க, ஐஸ் போட்டு ஜூஸ் போட்டுருவாங்க. அப்போ என்னது? ஐஸ் வந்து என்னது? ஐங்குறுநூறு. ஓகேங்களா? இது வந்து அகம் புறம் பார்க்காத வந்து ஓடுச்சு அப்படின்னு நான் சொன்னேன். இதில் வந்து அகம்புறம்னா என்னது? அகநானூறு, புறநானூறு. இந்த கலித்தொகை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளியில் வாங்கினா வந்து தொகை கொடுத்து வாங்கணுமேன்னு சொல்லி வயலில் பிடிக்க போயிட்டானுங்க. ஓகேங்களா? வெளியில் வாங்கினா நண்டு தொகை கொடுத்து வாங்கணும், காசு கொடுத்து வாங்கணுங்கிறதுக்காக வயலில் நண்டு பிடிக்க போயிட்டாங்க. ஓகேங்களா? இதோட 8 தொகை நூல் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து என்னது? 10 பாட்டு நூல்கள். ஓகேங்களா? 10 பாட்டு என்னது? திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறும்பானாற்றுப்படை, அடுத்து முல்லைப்பாட்டு, நெடுநெல்வாடை, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடாம். ஓகே. இப்போ முருகனுக்கு இருக்காங்க இல்லைங்களா? இதை நான் எப்படி சொல்லுவேன்? 10 பாட்டு நூல்களில் இப்போது இதை வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா முருகன் வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது சுவாமி முருகன் இருக்கார் இல்லைங்களா? அவரை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ முருகர் வந்து ரொம்ப பொறுமையானவர். அவர் ரொம்ப பொறுமையாக இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா குழந்தை மாதிரி தானே இருப்பார். குழந்தை வேடத்தில், குழந்தை உருவத்தில் இருக்க ஒரே சாமி முருகன் தானே. அவர் சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேட்டை பண்ணோம்னா பெருசாக நமக்கு ஆப்பு வச்சு விட்ருவார். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது லைஃப்பில் அடி வாங்கியிருந்தா என்ன பண்ணும்? முல்லைப்பூ இருக்கு இல்லைங்களா? முல்லைப்பூ. அந்த முல்லைப்பூவில் அப்படியே பெருசாக வந்து ஒரு மாலை வந்து செஞ்சுட்டு அதை வந்து மதுரைக்கு கொண்டு போங்க. மதுரையில் வந்துட்டு என்ன பண்ணும்? வந்து பசியாக இருந்து, அதாவது பட்டினி விரதமாக இருந்து பாட்டு பாடி மாலை போடுங்க, சரியாயிரும். ஓகேங்களா? இது வந்துட்டு கொஞ்சம் மொக்கையாக தாங்க இருக்கும். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, முருகன் இருக்காரு. அவர் வந்து ரொம்ப பொறுமையான ஒரு குழந்தை வடிவத்தில், அதாவது சிறு பிள்ளை வடிவத்தில் இருக்கிறவர். ஆனால் அவர் வந்து சிறு பிள்ளை தானே நம்ம ஏதாவது பண்ணோம்னா அவர் வந்து பெருசாக நமக்கு ஆப்பு வச்சுருவார். அப்படி வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம்? முல்லைப்பூவில் பெரிய மாலையாக வாங்கிட்டு, ஓகேங்களா, நடந்தே போய் நெடுந்தூரம் நம்ம என்ன பண்ணோம்? நடக்கணும். நடந்தே வந்து மதுரைக்கு போகணும். மதுரையில் வந்து பாட்டு பாடிக்கிட்டே வந்து பட்டினி விரதமாக இருந்து மாலையாக போடுங்க, சரியாயிரும். வாழ்க்கையில் நல்லது நடக்கும். குரூப் 4 எக்ஸாமில் பாஸ் ஆயிடலாம். ஓகே. திருமுருகாற்றுப்படை அவர் ரொம்ப பொறுமையாக இருக்கிறதுனால. பொருணராற்றுப்படை வந்து அவர் வந்து பெருசாக நமக்கு, அதாவது சிறுபானாற்றுப்படை சின்ன பிள்ளையாக இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டாக வந்து தப்பு பண்ணோம்னா என்னது? பெருசாக போச்சுருவார். அப்போ பெரும்பானாற்றுப்படை. அப்போ முல்லைப்பாட்டுக்கு என்னது? முல்லைப்பூ சொன்னேன். நெடுநெல்வாடை, முல்லைப்பூ வாங்கிட்டு நெடுதூரம் வந்து நம்ம நடந்தே வந்து எங்கே போகணும்? மதுரைக்கு போகணும். அப்போ மதுரை காஞ்சிக்கு போய் அங்கே என்ன பண்ணணும்? பாட்டு பாடணும். ஓகேங்களா? முருகனுக்கு திருப்புகழ்னா
பிடிக்கும்ல, அந்த மாதிரி பாட்டு பாடுங்க. அப்போ குறிஞ்சி பாட்டு, அப்போ பாட்டு பாடும்போது என்ன பண்ணணும், விரதம் இருக்கணும். அப்போ அந்த பட்டினி விரதம் இருக்கிறது வந்து பட்டினி மாலையாக போடுங்க, அது வந்து மலைபடுகடாம். ஓகேங்களா? இதோட 10 பாட்டு நூல்கள் முடிஞ்சிருச்சு. அடுத்தது 15 கீழ்கணக்கு நூல்கள். 15 கீழ்கணக்கு நூல்கள் என்னது, வாழ்வில் அறநெறிகளை எடுத்து, அதாவது 15 கீழ்கணக்குனா பெரும்பாலும் நீதி நூல்கள், அவ்வளோதான். அறநூல்கள் நீதி நூல்கள்னு சொல்லுவாங்க. வாழ்வில் அறநெறிகளை எடுத்து இயம்புகின்ற 18 நூல்கள் 15 கீழ்கணக்கு நூல்கள். ஓகேங்களா? அப்போ 15 கீழ்கணக்கு நூல்கள்னா என்னன்னு போடணும், நீதி நூல்னு ஒரே ஒரு லைனில் முடிச்சிடணும். அடுத்தது இதில் வந்து முதன்மையானது திருக்குறள் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. திருக்குறள் எப்போ 1330 குறட்பாக்களை கொண்ட திருக்குறள். அறம், புறம், இன்பம் அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அது நமக்கு தெரிஞ்சதுதான். ஓகே, அடுத்தது என்னது, ஐம்பெருங்காப்பியங்கள். காப்பியங்கள் என்பவை கவிதை நயமுடைய செய்யுள் வடிவானவை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீண்ட இலக்கிய படைப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காப்பியங்கள்னா என்னது, காப்பியங்கள்னு போட்டு ஒரு ஏரோ மார்க், என்னது, கவிதை நயம் செய்யுள் வடிவிலான நீண்ட படைப்பு, இலக்கிய படைப்பு அப்படின்னு போட்டுருணும். அடுத்தது அதுக்கு என்னது, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இது நம்ம ஆதி காலத்துலேருந்து படிச்சுட்டு இருக்கிறோம். அதனால இந்த 5 நமக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஓகே, கல்வெட்டு சான்றுகள்னால் என்ன இருக்குது, கல்வெட்டுகளை குறித்து படிப்பது கல்வெட்டியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கீ பாயிண்ட்டு. கல்வெட்டுகள் போலவே செப்பேடுகள், நாணயங்கள், மோதிரங்கள் போன்றவற்றிலும் தகவல்கள் பொறிக்கப்பட்டிருப்பதை தெரிந்து கொள்ளலாம். மொழியின் வரி வடிவம் தோன்றிய காலமே வரலாற்றின் தொடக்க காலம். அதாவது மொழி வந்து ஒரு மொழி வந்து எப்போ எழுதுகிறாங்களோ அப்போ தான் அதோட வரலாறு வந்து தொடங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் வந்து இம்பார்ட்டண்டான கீ பாயிண்ட் எது, கல்வெட்டுகளை குறித்து படிப்பது கல்வெட்டியல். இந்த பாயிண்ட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்ற பாயிண்ட்டு நம்ம ரீட் விட்டு விட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது தமிழ் பிராமி கல்வெட்டுகள். தமிழ்நாட்டில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் கற்பாறைகளும் குகை வடிவங்களிலும் குகை வாழிடங்களிலும் காணப்படுகின்றன. சமணத்துறவிகள் இக்குகைகளை பெரும்பாலும் தமது வாழிடங்களாக கொண்டிருந்தனர். இயற்கையாக அமைந்த மலை குகைகளின் விளிம்பில் மழைநீர் வழிந்து வெளியேறுவதாக சிறிய பகுதியை வெட்டி கொடுங்கை அல்லது வாரி போன்று செதுக்கியிருந்தனர். அதற்கு கீழேதான் பெரும்பாலான கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. குகைகளின் உட்புறத்தில் வலுவழுப்பான படுக்கைகளை பாறைகளிலே செதுக்கி உருவாயிருந்தனர். உலகியல் வாழ்வை துறந்து குகைகளில் வாழ்ந்த துறவிகளுக்கு அரசர்களும் வணிகர்களும் இயற்கையாக அமைந்த குகைகளை வாழிடங்களாக மாற்றி உதவினர். தமிழ்நாட்டில் மாங்குளம், அப்போது தமிழ் பிராமி கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துருங்க. ஓகேங்களா? சமணத்துறவிகள் தான் வந்து பிராமி கல்வெட்டுகள்னு போட்டு ஃபஸ்ட்டு கீ பாயிண்ட்டு சமணத்துறவிகள். அதோட இடங்கள் எங்கெல்லாம் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். தமிழ்நாட்டில் மாங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரைச்சலூர், அதுக்கப்புறம் கொங்கர் புளியங்குளம். அடுத்தது அது மதுரை உள்ளிட்ட பல இடங்களில் உள்ள குகை வாழிடங்கள் தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் இன்றும் காணலாம். அப்போ வந்து என்னது, ஜாம்பை. ஓகே, இது வந்து ஜாம்பை, ஐ கிடையாது, இது வந்து ஜாம்பை. அப்போ தமிழ் பிராமி கல்வெட்டுகள்னு சொல்லிட்டு வந்து சமணத்துறவிகள் பயன்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 30க்கும் மேற்பட்ட இடங்கள் இருக்குது. அது நமக்கு தேவையில்ல. 30க்கும் மேற்பட்ட அப்படிங்கிறது ஒரு சின்னதாக 30க்கு மேல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கிடைச்ச அந்த இருக்க ஊர்லாம் வந்து 1 by 1 எழுதிக்கோங்க. பண்டைய கல்வெட்டுகளில் சிலவற்றில் மக்கள், உள்ளூர்காரர்கள், சுற்றுலா பயணிகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே போய் தான் பேரை தானே வந்து பொறிக்கிறது. ஓகேங்களா? தங்களுடைய பெயர்களை எழுதியோ அல்லது செதுக்கியோ அவர்களை பாழ்படுத்தியுள்ளதை நீங்களே பார்த்திருக்கலாம். அவ்வாறு பாரம்பரிய பொது சொத்துக்களை அல்லது மற்றவர்களின் சொத்துக்களை நாசம் செய்வது நாச வேலைகள் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. தமிழ் பிராமி கல்வெட்டுகள் காணப்படும் குகை வாழிடத்தில் மழைநீர் வடிவதை செதுக்கிய பள்ளம். இங்கே பார்த்தீங்களா, இந்த மழைநீர் வழியுது இல்லைங்களா, அதுவே பாருங்கள் எப்படி பள்ளம் மாதிரி வந்திருக்கு. இந்த இடத்த தான் சொல்கிறாங்க, இதோ இந்த இடத்த தான் வந்து சொல்கிறாங்க, இதுதான் வந்து பள்ளம் மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து அரிச்சாலூரில் உள்ள தமிழ் பிராமி கல்வெட்டுகள். அடுத்து அரிச்சாலூர் தமிழ் பிராமி கல்வெட்டின் தாழ்படி, பாறை படிக்கை.
ஓகே, இப்போல்லாம் நம்ம பொம்மை பார்க்குறதுக்குலாம் நமக்கு நேரம் இல்லை. நம்ம வந்துட்டு கீ பாயிண்ட்ஸ் ஒன் பை ஒன் வந்து இந்த லெசன் வந்து கீ பாயிண்ட்ஸ் தான் பார்க்கணும். ஓகேங்களா? போர்க்களத்திலும் ஆணிரை கவரும் சண்டைகளிலும் வீரமரணம் அடைந்தவர்களின் நினைவாக நடுக்கற்கள் நடப்பட்டன. ஓகே, நடுக்கல். அடுத்தது நடுக்கல்ல வந்து என்னது? நடுக்கல் முக்கியமாக எதுக்காக? வீரமரணம். நடுக்கற்கள்னு போட்டு என்னது? வீரமரணம். அதுக்கப்புறம் ஆணிரை கவரும் சண்டை, வீரமரணம்னு சொல்லிட்டு ஆணிரை கவரும் சண்டைன்னு போட்டுருங்க. ஏன்னா ஏதாவது கூற்று காரணத்தில் கொடுத்தானா ரொம்ப போயிடும். ஓகேங்களா? அடுத்தது முல்லை நீள வாழ்க்கையில் மக்கள் சிறப்பான செல்வ வளமாக கால்நடைகள் ஆணிரைகள் இருந்தது. ஓகே, அப்ப முல்லை நீள மக்களின் செல்வம், முல்லைன்னு போட்டு முல்லை மக்கள் அவங்களோட செல்வம் இது ஆணிரைகள் அப்படின்னு போட்டுக்கோங்க. இது ஒரு முக்கியமான கீ பாயிண்ட். அருகருகே வாழ்ந்த இனக்குழுவினர் மற்ற குழுவினரின் கால்நடைகளை கவர்ந்து தமதாக்கி கொள்வதற்காக சண்டையிட்டு கொண்டுள்ளனர். ஓகே, முல்லை நில மக்களின் தலைவன் எதிரிகளை எதிர்த்து போரிட்டு கால்நடைகளை கவர்ந்து வருவதுண்டு. இதை எதிர்த்து போரிடுவரும் உண்டு. அப்போது இறந்துபடும் வீரர்களை தியாகிகளாக போற்றி அவர்களின் நினைவாக நடுக்கற்கள் நிறுவினர். ஓகே, அப்போ நடுக்கற்கள்னா ஒன்றும் இல்லைங்க, வீரமரணம்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆணிரை கவரும் சண்டை. இதுல இருந்து என்னது? முல்லை நில மக்களின் செல்வம் இது ஆணிரைகள். அவ்வளோதான். போர்க்கள காட்சிகளும் நடுக்கற்களை குறித்தும் அவற்றை வழிபட்ட முறைகள் குறித்தும் சங்க இலக்கியங்கள் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நடுக்கற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகள் குறித்து தொல்காப்பியம் விரிவாக எடுத்துரைக்கிறது. அப்போ இங்கே இருக்கான் பாருங்க, ட்விஸ்ட் இங்கே இருக்கு. நடுக்கற்கள் நடப்படுவதற்கான வழிமுறை எடுத்தமா கல்லை கொண்டு போய் வந்து பொம்மையை போட்டோமா கொண்டு போய் நட்டமான்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கும் ஒரு சம்பிரதாயம் சாங்கியம்லாம் இருக்குது. அது எந்த நூலில் வந்து சொல்லுதுன்னா தொல்காப்பியம் வந்து சொல்லுதாமா. இதுதான் வந்துட்டு இங்கங்கே வந்து மறைஞ்சிருக்கும். நான் ஏன் இதை வந்து ஹைலைட் பண்ணாமல், இது கீ பாயிண்ட்டுன்னு எனக்கும் தெரியும், இதை வந்துட்டு ஏன் ஹைலைட் பண்ணாத இவ்வளோதான்ப்பா கீ பாயிண்ட் டைரெக்டாக சொல்லாமல் உங்களுக்கு அப்படியே வாசிக்கிறேன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து கூற்றுக்காரனை வந்து கொடுத்துருவான். அதனால தான் வந்து இந்த லெசனை நீங்கள் உட்காந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைமும் கிடையாது, அதுக்கான வந்து மனநிலைமையிலேயே இப்போ நீங்கள் இருக்க மாட்டீங்க. அதனால தான் நான் 1 by 1 வந்து வாசிக்கிறேன். நீங்க வந்து அப்படியே கீ பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்க ஒரு டைம் காதலே கேட்ட மாதிரி இருந்தது, அந்த லெசன் வந்து புக் ஃபுல்லா வந்து படிச்ச மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மெத்தடை வந்துட்டு கொண்டு வந்திருக்கேன். தேனி மாவட்டத்தின் புலிமான் கோம்பை, தாதாப்பட்டி ஆகிய இடங்களிலும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் பொற்பானை கோட்டை என்ற இடத்திலும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சங்ககால நடுக்கற்கள் காணப்படுகிறது. அப்ப தமிழ் பிராமி பொறிக்கப்பட்ட சங்ககால நடுக்கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தேனி மாவட்டம், இங்க புலிமான் கோவை. ஓகே, தேனி மாவட்டத்துல 2 ஊர் இருக்கு, புலிமான் கோவை, அதுக்கப்புறம் தாதாப்பட்டி, இந்த 2 இடம் போட்டுக்கணும். அதுக்கு அடுத்தது புதுக்கோட்டைன்னு போட்டு எங்க பொற்பனை கோட்டை அப்படிங்கிற இடத்துல தமிழ் பிராமி கல்வெட்டுகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சங்க காலத்தை சார்ந்த நடுக்கற்களில் உருவம் அல்லது சிலைகள் காணப்படவில்லை. அப்ப சங்க காலத்துல சேர்ந்த இந்த இல்லைன்னு இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இல்லை அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து டக்குன்னு லாஸ்ட் லைன்ல எங்கேயாவது சொறி விட்டுருவாங்க கொஷின்ல, நம்ம வந்து பார்க்க முடியாது அந்த டைம்ல. அப்ப இதெல்லாம் வந்துட்டு நல்லா வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா? சங்க காலத்திற்கு பிறகும் பல்லவர் காலத்திலும் நடப்பட்ட நடுக்கற்கள் முல்லை நீள பகுதிகளில் பெரிதும் காணப்படுகின்றன. அப்போ வந்து சங்க காலத்திற்கு பிறகு அதுக்கப்புறம் பல்லவர் காலத்துல கல்வெட்டுகள் இது முல்லை நிலத்தை பத்தி வந்து சொல்லுது. அதாவது நடுக்கற்கள் வந்து என்னது? முல்லை நிலத்தை பத்தி வந்து சொல்லுது அப்படிங்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து இதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். நான் சொல்றேன்ல, ஒரு டைமுக்கு 2 டைம் வாசிக்கிறது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்டான லைனு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் என்ற ஊரினை சுற்றியுள்ள பகுதிகளில் பரவலாக இத்தகைய நடுக்கற்களை காணலாம். யாருடைய நினைவாக அந்த நடுக்கற்கள் நடப்பட்டனவோ அந்த வீரரின் பெயர்கள் பொறிக்கப்பட்டு வீரர் உருவங்களும் செதுக்கப்பட்டுள்ளன. ஓகே, அடுத்து இங்கே என்னது? ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இலக்கியங்கள் பார்த்துருக்கோம், கல்வெட்டு சான்று. இப்போ நடுக்கற்கள் நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? இந்த இதில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அதாவது தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள் பார்த்தோமா, இப்போ கல்வெட்டு நடுக்கற்கள் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். தேனி மாவட்டத்தின் வைகை ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ள ஊர் தான் வந்து புலிமான் கோம்பை அப்படிங்கிறதான். இது வந்து புள்ளிமான் கோம்பை அப்படிங்கிறது தான் இதோட பேராம். 2006 வந்து இந்த ஊரில் தமிழ் பிராமி கல்வெட்டுடன் கூடிய அரிய நடுக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. புலிமான் கோம்பையில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளில் ஒன்று தான் இதுவாம். ஓகே, அப்போ புலிமான் கோம்பை தேனி மாவட்டத்தில் இது ஒரு கல்வெட்டு இருக்கான். இதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியலையே. ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம்னா
கூடல் ஊர் ஆகோல் பெடுதியான் அந்தவன் கல். பார்த்தீங்களா? இது எப்படியாவது வந்து கிறுக்கி விட்டா மாதிரி தானே இருக்குது. ஆனால் இதுக்கு பாருங்கள் இவ்வளோ அர்த்தம் இருக்குது. இதோட பொருள் என்னென்னா, கூடலூரில் ஆணிரை கவர்ந்த போது நடந்த பூசலில் கொல்லப்பட்ட தீயன் அந்தவனின் கல். தீயன் அந்தவனின் கல் அப்படின்னு இருக்கான். இதுக்கு தான் நடுக்கற்கல்னு சொல்கிறாங்க. இதில் போய் இங்கே பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது. இதில் எவ்வளோ இன்ஃபர்மேட்டிவ் நமக்கு இருந்திருக்கு. இதில் போய் ஆர் எஸ் அப்படின்னு நம்ம ஆளுங்க இருந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே காம்பஸ் வச்சு அப்படியே சொருகிறது. ஓகேங்களா? அதனால தான் வந்து சொல்கிறாங்க, எந்த பாறையிலையும் போய் உங்கள் பேர்லாம் வந்து பொறிக்க வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம நல்லா சாதிச்சோம்னா நம்ம பேர் அவங்களே பொறிப்பாங்க. ஓகே, அடுத்தது என்னது? சுடுமண் கால எழுத்து பொறிப்புகள். வரலாற்றின் தொடக்க காலத்தில் சேர்ந்த சுடுமண் கலன்களில் மக்கள் பெயர்கள் தமிழ் பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளன. அரிக்கமேடு, அழகன்குளம், கொடுமணல், கீழடி உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல இடங்களிலும் இத்தகைய சுடுமண் பொறிப்புகள் காணப்படுகின்றன. மேலும் எகிப்து நாட்டின் பெரனிக்கே, குசேர் அல் ஹாதிம் அப்புறம் ஆகிய இடங்களிலும், ஓமன் நாட்டின் கோர்ரோரி என்ற இடங்களில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் மக்கள் பெயர் பொறித்த சுடுமண் கலங்களில் துண்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஓகேப்பா, இதில் வந்து என்னது, தமிழ் பிராமின்னு ஒரு ஹெட்டிங் போட்டு அடுத்தது என்னது, வரலாற்றின் தொடக்க காலத்தை சேர்ந்த சுடுமண் கலன்கள். ஓகே, சுடுமண் கால எழுத்து பொறிப்புகள்னு போட்டு ஊர் மட்டும் போட்டிங்கனாலே போதும் இதில். ஓகேங்களா? என்னது, அரிக்கமேடு, அழகன்குளம், கொடுமணல், கீழடி, அது வந்து போட்டு தமிழ்நாடு. ஓகே, அடுத்தது எகிப்து நாட்டின் பேரனிக்கே அப்படிங்கிற ஒரு ஊராமா. அப்புறம் குசேர் அல் ஹாதிம், அப்போ எகிப்தில் 2 இடம் இருக்குது. இந்த 2 வந்து எகிப்தில் இருக்குது. அப்புறம் ஓமனில் வந்து என்ன இருக்குது, கோர்ரோரி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அப்போ வெளிநாட்டில் எங்கே இருக்குது, எகிப்தில் 2 இடம், ஓமனில் 1 இடம், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து எங்கே இருக்குது, தமிழ் பிராமி எழுத்து இருக்குது. ஏன் தமிழ் பிராமி எழுத்து இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணி சொன்னீங்கன்னா, ஏன்னா தமிழில் வந்து ஃபஸ்ட்டு எழுத்து வடிவமாக உருவேறினது என்னது, இந்த பிராமிய வடிவத்தில் தான். அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதில் வரலாற்றின் தொடக்க காலத்தை சேர்ந்த பொம்மையிலலாம் வந்து இதெல்லாம் இருந்திருக்கு, இந்த எழுத்துக்கள்லாம் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதன் மூலம் பண்டைய தமிழர்களின் மேற்காசியாவிலும் அதற்கு அப்பாலும், அதாவது இங்கே பாருங்க, அழகன் குளத்தில் கிடைத்த சுடுமண் களத்தில், களனா என்ன ஒன்றும் இல்லைங்க. களனா என்னதுன்னா ஒரு பானை. ஓகேங்களா? பானையாக இருக்கலாம், அல்லது முதுமக்கள் தாலி அந்த மாதிரி பெருசாக இருக்கும் இல்லைங்களா, அதுதான் வந்து களன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதில் பார்த்தீங்களா, இவங்க வந்து பானையில் கப்பல் ஓட்டி வச்சுருக்காங்க. இதுதான் வந்து துடுப்பாமா. இது பாருங்க எப்படி இருக்குது. இதெல்லாம் வந்து உருவமாக வந்து பொறிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பண்டைய தமிழர்கள் மேற்காசியாவிலும் அதற்கு அப்பாலும் உள்ள ரோமானிய பேரரசு பகுதிகளுக்கும் சென்று வணிகத்தில் ஈடுபட்டிருந்தது குறித்து அறிய முடிகிறது. பார்த்தீங்களா? இது எதில் அறிய முடிகிறது, தமிழ் பிராமி எழுத்து வடிவத்தில் இருக்கிறதுல வந்து இதை வந்து அறிஞ்சிருக்காங்க. என்னது, பண்டைய தமிழர்கள் வந்து எங்கே போயிருக்காங்க, மேற்காசியா போயிருக்காங்க, அதுக்கப்புறம் ரோமானிய பேரரசு பகுதிக்கு போயிருக்காங்க. ஓகேங்களா? எதுக்காக, வணிகத்துக்காக போயிருக்காங்க. இது எதில், தமிழ் பிராமி எழுத்தில் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிற. அப்போ அந்த எழுத்து வந்து ஒரு சான்று தானே. இதுதான் இந்த லெசனோட கோர் பாயிண்ட். ஒரு பொருள் தமக்கு உரிமையானது என்பதை குறிப்பதற்காகவே அதன் மீது மக்கள் தம் பெயர்களை பொறித்து வைத்தனர். சுடுமண் கலன்களில் காணப்படும் பெரும்பாலான பெயர்கள் தமிழிலும் சில பெயர்கள் பிராகிருத மொழியிலும் உள்ளன. கப்பல்களில் அல்லது வண்டிகளில் பொருட்களை எடுத்து செல்லும் போது இவற்றை அடையாளம் காண்பதற்கும் தங்களது பெயர்களை எழுதினர். இப்பெல்லாம் கூட இந்த குடம்லாம் வந்து இந்த கும்பாபிஷேகம், அதுக்கப்புறம் கோவில் திருவிழாவில் இந்த பால் குடம், தீர்த்த குடம்லாம் எடுக்கிறப்ப கூட பார்த்தீங்களா பேர் எழுதி வைக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு ஆதி காலத்துலேருந்தே நமக்கு ஜீனில் இருந்திருக்கு. அப்போ மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் பொதுமக்களால் பேசப்பட்ட மொழி தான் வந்து எதுனா பிராகிருதம். அப்போ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஓகேங்களா? பிராகிருதங்கிற லாங்குவேஜ் எப்போ பேசியிருக்காங்க, மௌரியர் காலத்திலே வந்து வட இந்தியாவில் தான் வந்து அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து என்னது, தொல்லியல் அகழ்வாய்வு களங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், பிராகிருதம், அதாவது
இலக்கியங்கள் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து என்னது தமிழ் பிராமி வடிவங்கள் பார்த்துருக்கோம். அது கிடைச்ச இடங்கள் இதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். நடுக்கற்கள், ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுங்காப்பியங்கள். ஓகே, 11 கீழ்கணக்கு, 8 தொகை. இங்கே பாருங்கப்பா, இந்த ஷார்ட்கட்லாம் வந்து ஆன் தி ஸ்பாட்டில் சொல்கிறது தான். உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டா சரி. இது நீங்கள் மொக்கையாக இருக்குன்னு சொன்னாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இது எனக்கு அப்படியே படித்தாலே ஞாபகம் இருக்குன்னா ஓகே ஃபைன், அப்படியே வச்சுக்கோங்க. இல்லை இது ஓகே நல்லா தான் இருக்குன்னா அதையும் வச்சுக்கோங்க. அது உங்கள் சௌரியம் தான். ஓகேங்களா? ஓகே, அடுத்த பாட்டில் நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து கதையாக சொல்கிறதுக்கும் நிறுத்தி போகிறதுக்குலாம் நமக்கு வந்து டைமு கிடையாது. நமக்கு இப்போ போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும், டெஸ்ட் இருக்குது, ஏகப்பட்ட வேலை இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த லெசன்ஸ் எல்லாம் இதுக்கு மேலே வர வீடியோக்களும் வந்து கீ பாயிண்ட்ஸை மட்டும் வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இம்பார்ட்டண்ட்டாக நான் ஏன் இதை வாசித்து விட்றேன்னா, உங்களுக்கு வந்து எங்கேயாவது ஒரு பாயிண்ட் வந்து கீ பாயிண்டில் வந்து எடுத்து இதை சொறி விட்ருவாங்க. நம்ம தொல்காப்பியம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து எங்கேயாவது இதில் வந்து சொறி விட்ருவாங்க. அதுக்காக தான் நான் இதை வந்து படித்து காட்டுறேன். அதனால் நல்லா காதில் வாங்கிக்கோங்க, நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். நம்ம அடுத்த பார்ட் 2 பார்க்கலாம்.